ஃப்ரைக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா பிரெயின் க்ளீன் பண்ணி எடுத்துருக்கோம். 4 முட்டை எடுத்திருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகா, பெப்பர் தூள், மிளகாத்தூள் இது வரைக்கும் தான். நான் எப்படி பண்ணுறேன்ற பாருங்கள். ஃபஸ்ட்டு பிரெயின் க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இதுலேயே இந்த 4 முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. பிரெயின்லேயே ஊற்றிக்கோங்க. நீங்க உடைக்க மாட்டீங்கடா அம்மா, வஞ்சிரும். இது கையெல்லாம் ஸ்மெல் வரும் பாருங்க. 3 2 பிரெயினுக்கு உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ நீங்க போட்டுக்கோங்க. நான் வந்து 4 முட்டை போடுறேன். 4 முட்டை. 4 முட்டை போட்டுருக்கேன். பாருங்க, கொஞ்சமா உப்பு போட்டுக்கோங்க. மூளைக்கும் முட்டைக்கும் சேர்த்த மாதிரி கொஞ்சமா போதும். அப்படியே வச்சுக்கிறேன். பெப்பர் உங்க காரத்துக்கு தகுந்தவாறு நீங்க பெப்பர் போட்டுக்கோங்க. நான் ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். சொல்லு. இதை வந்து நல்லா அடிச்சுக்கோங்க. நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஓரளவு பீட் பண்ணா போதும், ரொம்ப பீட் பண்ணணும்னு இல்லை. நல்லா பீட் பண்ணிக்கோங்க. முட்டையும் மூளையும் உங்களுக்கு மிக்ஸ் ஆகிடும். பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப உங்களுக்கு மூளை டக்குன்னு பீட் ஆகாது. ஒரு 1 மினிட் இல்லை 2 மினிட் இது மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவாவது பீட் ஆகிடும். மூளை உடஞ்சி முட்டையோட மிக்ஸ் ஆகிருக்கும். தெரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ நம்ம தாளிக்கலாம் வாங்க. வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா வதங்கணும். வெங்காயம் இந்த அளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பீட் பண்ணி வச்சிருக்க முட்டையும் மூளையும் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். கலந்து விட்டுட்டே இருங்க. கை விடாமல் ஒரு 5 நிமிஷம் கலந்துட்டே இருங்க. நம்ம அப்புறமா கைவிடாமல் கலந்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஓரத்தில் முட்டை போயிட்டு வாங்க. அதை சுரண்டி விடணும். ரெண்டு இல்லை 3 நிமிஷத்துக்கு கைவிடாமல் கலந்துட்டே இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா வேகும். ஈவனாக வேகும். ஒரு இடத்துல வேகும், ஒரு இடத்துல வேகாமல் இருக்கும். நிமிஷத்துக்கு இது மாதிரி கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. மூடி போட்டு
போட்டு கொஞ்சமாக வெல்லம் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கும். திறந்து இது மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். வந்து கலந்து விட உங்களுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே சூப்பான பிரைன் ஃப்ரை ரெடி ஆகிடும். பாருங்க, நல்லா முட்டையும் மூளையும் நல்லா வெந்து இதுவாகிடுச்சு பாருங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான். சிம்லே வச்சு நீங்கள் இது பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பொடி மாஸ் ஆகிடும். அந்த பாருங்க நல்லா வெந்துடுச்சு மூளையும். இது குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு முட்டை மூளைலாம் உங்களுக்கு நல்லா உடம்புக்கு நல்லது குழந்தைங்களுக்கு. இப்போ ரெடி ஆகிடுச்சு மூளை முட்டை ஃப்ரை ரெடி. பாருங்க, சிம்பிளாக செஞ்சிடலாம். மூளை முட்டை வறுவல் ஃப்ரை சிம்பிளாக குழந்தைங்களுக்கெல்லாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நீங்களும் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.